தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ரோமர் 14 அதிகாரம் ரோமர் 14:17 வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வல்லமையுள்ள நம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவே, தேவாவியானவர் எங்களோடு உள்ளங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மக ஸ்தோத்திரம். எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நிலையில் இருக்கிறபடி கர்த்தாவே, உம்முடைய சத்தியத்தினாலே நாங்கள் விடுதலையையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவாவியானவர் சத்தியங்களை கொண்டு எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதுமா நீர் செய்கிறீர் கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறார்கள் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஆளுகைக்கு கீழே, தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பாருங்க, தேவன் ராஜாதி ராஜா, நாம் அவருடைய ஆளுகைக்கு உள்ளான மக்கள். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, பிசாசனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே பாருங்க, இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கொலோசியருக்கு போவோம். கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, இருளின் அதிகாரத்தினின்று, அதாவது பிசாசு இருட்டுக்கு அதிபதி, பிசாசு நம்மை ஆண்டு கொண்டிருந்தான், அந்தகாரத்துக்குள்ள வச்சு அடைச்சி வச்சிருந்தான். பாவத்து நிமித்தமாக பிசாசனுடைய ஆளுகைக்கு கீழாக நாம் இருந்தோம். ஆனால் ஒளியின் தேவன் இயேசு, அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து இருளின் அதிபதியாகிய பிசாசானவனை மடங்கடித்து அவனுடைய தலையை நசுக்கி பாருங்க, அவனை மிதித்து அவனை மேற்கொண்டு அவனுடைய அதிகாரங்களெல்லாம் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனை ஒன்றும் இல்லாதவனாக்கி அவன் மேலே ஜெயம் எடுத்து, அருமையானவர்களே, அந்த ஜெயத்தை பாருங்க நம்ம அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டாரு. நம்ம உள்ளத்துக்குள்ளே வந்து அவர் பெற்ற வெற்றியை நம்முடைய வெற்றியாக மாற்றிவிட்டார். அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு பிசாசு நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. பாருங்க, நாம தேவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறோம். தேவன் நம்மை அரசாளுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை அரசாளுகிறார். தேவன் என்னுடைய ராஜா. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை அரசாளுகிறார். தேவன் என்னுடைய ராஜா. பாருங்க, தேவன் தான் நம்முடைய ராஜா. பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்று மாறி மாறி வேதத்திலே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் ஒன்று சொன்னாலும் ஒன்று தான், தேவனுடைய ராஜ்யம் சொன்னாலும் ஒன்று தான். பாருங்க, ஆனால் அநேக தேவனுடைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, பரலோகம்தான் பரலோக ராஜ்யம் அப்படி யோசிக்கிறாங்க. பிரசங்கியார்களுக்கே வழங்கலை. பாருங்க,
பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. பரலோகம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. பரலோகம் மேல இருக்கிற தங்கப்பட்டணம், ரொம்ப அற்புதமான பட்டணம். பைபிளில் போட்டிருக்குது, இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து நீங்களும் என்னோடு இருக்கும்படியாக உங்களை என்னோடு சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லிட்டு போயிருக்கிறாரு. போய் 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஸ்தலங்கள்லாம் இன்னும் ஆயத்தமாகலன்னு நினைக்கிறேன் நான். அது எப்படிப்பட்ட ஸ்தலமாக இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஸ்தலமாக இருக்கும்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த நம்ம காண்கிற இந்த உலகத்தை 6 நாளில் படைச்சிட்டாருன்னு, இல்லையா? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்கப்படுகிற அந்த ஸ்தலம் இன்னும் உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாருங்க, முடிவுக்கு வரல, ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு இன்னும் வரல. ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சுன்னா பாருங்க, இயேசு கரெக்டாக வந்துடுவார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இன்னும் ஆகலைன்னு அர்த்தம். பரலோகம் அருமையான நமக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது மேலே இருக்கிற தங்கப்பட்டணம், அது வந்து நம்ம கண்ணை மூடின பிறகு அங்கே போகிறோம். ஆனால் பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோகம் கிடையாது. பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் என்பது பூமியிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. பாருங்க, அப்ப தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே நாம் வாழுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில பாருங்க, தேவன் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். சத்தியம் என்ன சொல்லுகிறதுன்னா, மேலே இருக்கிற அந்த தங்கப்பட்டினத்துக்கு அதிபதியாகிய இருக்கிற தேவன் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறார். மேலே இருக்கிற அந்த பட்டணத்தை பரலோகமாக அவர் வைத்திருக்க முடியுமானால், பாருங்க, பூமியிலே நம்முடைய வாழ்க்கையையும் அவர் பரலோகமாக வைத்திருக்க முடியும், இல்லையா? அங்கே அதை பரலோகமாக வைத்திருக்க அவரால் முடியுமானால், இங்கே அவரால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பரலோகமாக வைத்திருக்க அவரால் முடியும். அதான் சத்தியம். இதை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சத்தியத்தை பற்றிக்கொள்வதற்கு பதிலாக தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டா வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டா வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். என்ன தத்துவத்தை பிடிச்சிக்கிட்டாங்க? பரலோகம் என்கிற அந்த தங்கப்பட்டணம் அது இனிப்பாக இருக்க வேண்டுமானால் பூலோக வாழ்க்கை கொஞ்சம் கசப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கணும். இங்கே கசப்பாக இருந்தால் தான் அங்கே இனிப்பாக இருக்கும். இந்த டீ கடையிலெல்லாம் போய், இந்த ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா, அநேக ஸ்வீட் கடையில் பக்கத்துலேயே டீயும் வச்சுருப்பாங்க. இப்போ டீ குடிக்க போகிறவங்க இந்த ஸ்வீட் கடைக்காரன்ட்ட கொஞ்சம் காரம் கொடுங்கன்னா அவன் கொஞ்சம் மிக்சரை கொடுப்பான். என்ன அர்த்தம்னா, ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்காது. காரத்தை சாப்பிட்டுட்டா தான் அப்புறம் டீ வந்து டேஸ்டாக இருக்கும். ஆகவே அந்த கான்ட்ராஸ்டுக்காக காரத்தை கொடுப்பான் அவன். நான் சொல்கிறேன், அது டீ குடிக்கிறதுக்கு ஓகே. இவங்க அதை சொல்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவர்கள், பிரசங்கியார்கள், பாருங்க பிரதர், நம்ம காரம் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் என்ன செய்கிறோம், டீ குடிக்கிறோம். அந்த மாதிரி பாருங்க, கொஞ்சம் உரப்பா கொஞ்சம் கசப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்தால் தான் பரலோகம் போகும்போது ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுதான் தத்துவம் நான் சொல்கிறேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, பரலோகத்தை அவரால் பரலோகமாக வச்சிருக்க முடியுமானால் பூலோகத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்தையும் அவரால் பரலோகமாக வைத்திருக்க முடியும். தினபராமன் சொல்றீங்க. உபாகமம் 11:18 போங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம்
18வது வசனம் பாருங்க. ஆகையால் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் நாட்களும் உங்கள் பிள்ளைகளின் நாட்களும் பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களைப் போல அநேகமாயிருக்கும்படிக்கு நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்கள் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. என்ன சொல்றாருன்னா, இந்த தேவனுடைய வார்த்தைகளை உங்க மனசுல நல்லா பதிச்சு அதன்படி நீங்க வாழ்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இந்த பூமியில வானம் இருக்கிற நாட்களை போல என்று சொல்லுகிறாரு. இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா வருது. எனக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது டேஸ் ஆஃப் ஹெவன் அப்பான் தி எர்த். பாருங்க, பூமியிலே பரலோகத்தின் நாட்களை போல இருக்கும். வார்த்தையின்படி நீங்க வாழ்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய சந்ததியினுடைய வாழ்க்கை பூமியிலே பரலோகமா இருக்கும். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியிலே பரலோகமா இருக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியிலே பரலோகமா இருக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியிலே பரலோகமா இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க நரகமா இருக்குது, மறுக்க முடியாத உண்மை. ஆனா கர்த்தருடைய சித்தம் என்னன்னா, பூமியில நம்முடைய வாழ்க்கை பரலோகமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். கவனிங்க, ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் இங்க என்ன போட்டிருக்குதுன்னா, பூமியின் மேல் வானம் இருக்கும் நாட்களை போல அநேகமா இருக்கும். அதாவது நீடித்த நாட்களை பற்றி சொல்றாரு பிரதர். பூமியில நீங்க நீடித்து வாழ்வீங்க, பரலோகத்தில் போய் நீடிய நாட்கள் வாழ்கிறது போல பூமியிலேயே நீங்க நீடித்து வாழ்வீங்க. அந்த நீடிய வாழ்வை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்குதுன்றாரு. நான் கேட்குறேன், பரலோகத்தில் எல்லாரும் நீடித்து மட்டுமா வாழ்றாங்க? யோசித்து பாருங்க. பரலோகத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்று நீடித்து வாழ்கிறாங்க இல்லையா? வெறும் நீடிய வாழ்வு மட்டுமா இருக்குது பரலோகத்தில். நம்ம ஆட்கள் எதையாவது சப்பக்கட்டு கட்டுறதுக்காக சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இந்த செழிப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும்ன்றது அவங்களுக்கு பிடிக்கல. சரி, நீங்க அப்படியே இருந்துட்டு போயிருங்க, உங்களுக்கு எப்படி விரும்புறீங்களோ அப்படியே இருந்துட்டு போயிருங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது, நீடித்த நாட்களாய் இருக்கும்படி பரலோகத்தில் இருக்கிற நாட்களை போல பூமியில நீடித்த நாட்களாய் இருப்பது கரெக்டு தான். ஆனா வெறும் நீடிய வாழ்வு மட்டும் இல்லைங்க, பரலோகம் மாதிரியே இருக்கணும். அப்ப பரலோகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் பூமியில இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிறவங்க எல்லா நன்மைகளையும் பற்றி நீடித்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாம பூமியில ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பற்றி நீடித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அப்ப தேவனுடைய மக்களுடைய பூலோக வாழ்க்கை பாருங்க, அது எப்படி இருக்கணுமா, பூமியிலே பரலோகமா இருக்கணுமா. போகும்போது வரும்போது சொல்லிட்டே போங்க, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பெரியப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்களே, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கிறிஸ்தவ வாழ்க்கை, அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன், அப்படிதான் அறிக்கை பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் அப்படிதான் விசுவாசிக்கணும், நாமளும் அப்படிதான் செய்யணும், அறிக்கை செய்யணும். அப்புறம் இதையும் சேர்த்துக்கணும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியிலே பரலோகமா இருக்கும். ஏன்னா பூமிக்குரிய வாழ்க்கையை நரகமாக்குறது தான் பிசாசு பிரயாசப்பட்டு இருக்கிறான். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாருங்க நன்மைகளையும் திருடணும்னு அவன் யோசிக்கிறான், எல்லா தீமைகளையும் கொண்டாந்து வாழ்க்கையை நிறைக்கணும்னு பிசாசு யோசிக்கிறான், வாழ்க்கையை நரகமாக்கணும்னு யோசிக்கிறான். நாம எட்டி உதைக்கணும் அவனை இயேசுவின் நாமத்துல, வார்த்தைகளினால் அவனை அடிக்கணும். இல்ல பிசாசே, என் வாழ்க்கை பூமியில நரகம் அல்ல, என்னுடைய வாழ்க்கை பூமியில பரலோகமா இருக்கும் தேவன் சொல்லி இருக்கிறார். இப்ப தேவனும் நம்மளும் பாருங்க இணைஞ்சிட்டோம்னா பாருங்க, வி பிகம் அன்பீட்டபிள் டீம். பாருங்க, தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு கூட்டணியா மாறிடுறோம். நம்ம கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கை பூமியில பரலோகமா இருக்கணும். நாமளும் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை பூமியில பரலோகமா இருக்கும். அப்படி விசுவாசிச்சோன்னா பாருங்க, கர்த்தரும் நாமும் சேர்ந்து அருமையானவர்கள் எல்லா நரகத்தின் சக்திகளையும் விரட்டி விட்டுட்டு பாருங்க,
ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பாருங்க, நீடிய ஆயுளோடு, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக நாம் இந்த உலகத்திலே வாழுகிறவர்களாய் இருப்போம். பூமியில பரலோகம். இயேசுவும் இதை அப்படியே உறுதிப்படுத்துறாரு. கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை பூமியில பரலோகமா இருக்கணும்ன்றதுக்காக இயேசு சீஷர்களை பார்த்து இப்படி ஜெபியுங்கள் சொல்றாரு. வாசிங்க, மத்தேயு 6, மத்தேயு 6 9, 10 வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஏசு எப்படி சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. இல்லப்பா, பரலோகமா இருக்கும், பூலோகம் பரலோகம் மாதிரி இருக்காது. பூலோகம் வேற, பரலோகம் வேற. பரலோகம் வந்த பிறகு நீங்க பரலோகத்தை என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். பூலோகம் வித்தியாசமா தான் இருக்கும். அப்படி சொல்லல இயேசு. பாருங்க, பிசாசு இதை வித்தியாசம் ஆக்கிவிட்டான். பிசாசு இதை நரகம் ஆக்கிட்டான். ஆதாம் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். ஆனா இயேசுனுடைய விருப்பத்தை, இயேசுனுடைய சித்தத்தை, இயேசுனுடைய ஆசையை பாருங்க. சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த பிரசங்கத்தில் கூட, இந்த வாரம் பிரசங்கத்தில் கூட பெரியப்பா சொன்னார், இப்படியே ஜெபம் பண்ணனா வாழ்க்கை அற்புதமாக மாறிடும். டெய்லி காலையில் எழுந்துச்சு தவறாம, ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பீடையெல்லாம் ஒளிஞ்சே போயிடும். ரசிக்கப்படாதவங்களாம் ரசிக்கப்பட்டுருவாங்க. எல்லாம் ஆண்டவருக்குள்ள நினைச்சிருவாங்க, ஓடி வந்துடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அற்புதமான ஜெபம். ரொம்ப லாங்கா ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த வசனத்தை இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அப்படியே பாருங்க ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, பூமியிலே எங்களுடைய வாழ்க்கை பரலோகம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பரலோகமாக்கும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா பாருங்க, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதை நிச்சயமாக காண்பீர்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய ஆளுகை தேவனுடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் நமக்கு தருகிறது. ஒரு நல்ல ராஜா ஒரு நாட்டை ஆண்டான்னா மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நல்ல பயன் உண்டாகும். எல்லாரும் நல்ல வாழ்வதற்கு வேண்டிய வசதிகள் உண்டாகும். ஏன்னா ராஜா நல்ல ராஜா. அவன் மக்களுடைய நல்வாழ்வையே மையமா வச்சு அவன் காரியங்களை செய்கிறான். அவன் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. உலகத்தில் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. சில நாடுகள் ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குது. அதுக்கு காரணம் ஆட்சியாளர்கள் தான். நம்முடைய தேவன் இருக்கிறாரு, அவரு எல்லார பார்க்கல ரொம்ப அருமையான ராஜா. இவரை போல ஒரு ராஜாவை எங்கேயுமே பார்க்க முடியாது. இயேசு ராஜா பாருங்க, இவர் ஆளுகை செய்யும் போது நல்ல பாதுகாவலும் பராமரிப்பும் வேண்டிய வசதிகளும் நிச்சயமா உண்டாயிருக்கும். பாருங்க, அதனாலதான் இயேசு சொன்னார், ஏராளமான மக்கள் கூடி வந்த போது அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது இவ்விதமாக சொன்னார் இயேசு. மத்தேயுக்கு போவோம். மத்தேயு 6:25 பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. கவலைப்படாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். கவலை ஒரு நாளும் லாபத்தை கொண்டு வராது. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவமே பாழா போயிடும். பிரச்சனைகளை பிசாசு ஏன் கொண்டு வருகிறான்? ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வர்றான். என்ன நோக்கம்?
நீங்க விசுவாசிக்கிறத விட்டுட்டு கவலைப்படுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து தான் பிசாசு என்ன செய்யறான்? பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். கவனிங்க, இப்போ நீங்க பிரச்சனைகளை தூக்கி கர்த்தர் மேல வச்சுட்டு கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்கணும், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இருக்கிறீங்களா? கவலைப்படுகிறத நிறுத்தணும். கவலை, பயம், அவிசுவாசம், அதைரியம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு, அருமையானவர்களே, கர்த்தரை பற்றி கொள்கிறவர்களாக, வார்த்தையை பற்றி கொள்கிறவர்களாக, கர்த்தரை துதிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், அருமையானவர்களே, வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாக மாறும். ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கைக்கு வழியை தான் இயேசு சொல்லிக் கொடுக்கிறாரு. கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிறாரு. ஏன் கவலைப்படக்கூடாது அப்படின்னு கேட்டா, ராஜாவாகிய தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். ஆகவே தேவனை உடையவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இல்லையா? குடும்பத்தில் பாருங்க, புருஷனும் பெஞ்சாதியும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஆனால் விசுவாசத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? தேவன் ராஜாவா இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தை அவர் தான் ஆளுகை செய்கிறாரு, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஆகவே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் ப்ரொவைட் பண்றாரு. இஸ் த பெஸ்ட் ப்ரொவைடர். எல்லா தேவைகளையும் அற்புதமாய் சந்திக்கிறவர் நம்முடைய தேவன். ஆகவே எதுக்குமே கவலைப்படக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தரை துதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஓடியே போயிடும், வாழை சுருட்டிட்டு ஓடி போயிடும். நம்முடைய விசுவாசத்துக்குள்ளதான் இருக்குது. தேவன் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்கிறாரு, வேலை செய்கிறாரு. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் கவலைப்படக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் கவலைப்பட்டால் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனை நாம ராஜா என்று அங்கீகரிக்காம விட்டுறோம், அவருடைய பராமரிப்பை விசுவாசிக்காமல் விட்டுறோம். ஒரு விதத்தில் சொல்ல போனா, இந்த அவிசுவாசப்படுறது, இந்த கவலைப்படுறதெல்லாம் கர்த்தரை கனஈனம் பண்ணுகிற ஒரு காரியம். பைபிள்ல போட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? பிரியப்படுத்துகிறோம். அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் சந்தோஷம் உள்ளவர்களாய், கர்த்தரை துதிக்கிறவர்களாய், கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாய், கர்த்தரை உயர்த்தி பேசுகிறவர்களாய் நம்ம இருக்கும்போது பாருங்க, கர்த்தருக்கு அதை காட்டிலும் புலகாங்கிதம் வேற எதுவும் கிடையாது. பாருங்க, இயேசு இப்ப சொல்றாரு, 26ஆம் வசனம் பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை என்ன செய்யுங்க? சத்தமா சொல்லுங்க, கவனித்து பாருங்கள். சும்மா பாருங்கள் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளை பார்க்கறதுக்கெல்லாம் போறாங்க. சிங்கப்பூருக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பேர்ட்ஸ் பார்க்னே ஒன்று இருக்குது. விதவிதமான பறவைகள் அங்கே இருக்குது. பேர்ட்ஸ் பார்க் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் சிங்கப்பூரில். பாருங்க, கிளி, விதவிதமான கிளி, கலர் கலரான கிளி. நான் ஆரம்பத்தில் என்ன யோசனை, கிளினாலே பச்சையாக தான் இருக்குன்னு. அங்கே போய் தான் பார்த்தேன், அடையாப்பா எல்லா எல்லா கலர்லையும் இருக்குது கிளி. மக்கள் அதை பார்க்கறதுக்கு வர்றாங்க. நிறைய பேர் சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்த்துட்டு, ஆஹா ரொம்ப அழகா இருக்குது, மூக்கு நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, ரெக்கை நல்லா இருக்குது, வால் நல்லா இருக்குது, இப்படின்னு பார்த்துட்டு நினைச்சிடுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. இப்போ செல்ஃபோன் இருக்கிறதுனால ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கேயும் போச்சு அந்த மேலோட்டமாக ஒரு பார்வை தான். ஆனால் இயேசு சொல்றாரு, அப்படி பார்க்காத, கவனித்து பாருங்கள், கொஞ்சம் ஆழமா பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏசு என்ன அருமையா சொல்றாரு, அவைகளையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார்னு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்றாரு? அவைகளை
உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க அப்பா. அவங்க அப்பான்னு சொல்லல, அவங்கள படைச்சவர் தான் அவரு. ஆனா அவங்களுக்கு அவர் அப்பா கிடையாது. ஏன்னா அவருக்குள்ள இருந்து அவங்க வரலையாம். பாருங்க, நமக்கு அவர் அப்பா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறாரு. ஏன்னா நாம அவருக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சாயலின்படியையும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லிதான் தேவன் மனுஷனை படைச்சாராம். நம்மளாம் அவருக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதனாலதான் இயேசு கரெக்டா சொல்றாரு, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அப்ப பறவையை பார்க்கும்போது, காக்காயை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், எங்க அப்பா தான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, எங்க அப்பா தான் உன்னை ஃபீட் பண்றாரு. எங்க அப்பா உன்னை ஃபீட் பண்ணுவாரானால் எங்க அப்பா என்னை ஃபீட் பண்ணுவது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு சாப்பாடு போடுவது அதிக நிச்சயம் அல்லவா? சாப்பாட்டை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். கவனிங்க, விசுவாசம் எப்படி வருது பாருங்க. உலகத்தில் இன்னைக்கு மனுஷனுடைய கவலையே என்னத்தை உண்போம், இதான் அவனுடைய கவலை. ஆனா தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்லா என்ன செய்யறாரு? ஆகாரம் கொடுக்கிறாரு. நீதிமானை பசியினால் வருந்த விடார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கெட்டகுமாரன் இருக்கிறானே, அவனுக்கு இந்த விசுவாசம் தான் அவனை வாழ வச்சுச்சுன்னு நான் நினைக்கிறேன். பன்னிக்குடிசையில் பண்டிதிங்கிற தவிடு கூட கிடைக்காம பசியில வருந்தின போது பாருங்க, அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. என்ன வெளிப்பாடு? என் தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு உண்டே, நானோ பசியினால் சாகிறேன். நான் எதுக்கு பசியில சாகணும்? எங்க அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறான். வேலைக்காரனுக்கே அவர் நல்லா சாப்பாடு போடுவார். அதனால அவருடைய பிள்ளையாகி எனக்கு சாப்பாடு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்ற பாருங்க நம்பிக்கையில தான் எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்துல வந்தான். அருமையானவர்கள், தகப்பன் அவனை பார்த்து ஓடி பாருங்க கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தது மட்டும் இல்ல, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டாந்து போடுறான், கைக்கு மோதிரத்தை போடுறான், கால்களுக்கு பாதரட்சியை போடுறான், அதோட சாப்பாடு. ஹலோ, கைகளுக்கு மோதிரம், உயர்ந்த வஸ்திரம், கால்களுக்கு பாதரட்சியோட முடிச்சுக்கல, கொளுத்தை கன்றை அடிப்பித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். நல்லா சாப்பிட்டான். கவனிங்க, அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் என்ன விசுவாசிக்கணும்? உலகத்தையே போஷிக்கிறவர், பறவைகளை போஷிக்கிறவர், மீன்களை போஷிக்கிறவர், மிருகங்களை போஷிக்கிறவர், மனம் திரும்பாதவனையும் போஷிக்கிறவர், என்னை போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பாருங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே ஹையா இருக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கலாம். ஆனால் விசுவாசிக்க உலகத்தாலாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாறணும். இப்படி ஆயிட்டாங்களே, இவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே என்று ஆச்சரியப்படுகிற விதத்தில் மாறணும். ஏன்னா நம்முடைய தேவன் அவ்விதமாக நம்மை பராமரிக்கிறார். ஏன்னா அவர் ராஜா, நாம் அவருடைய பிரஜைகள், அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நம்ம நல்லா வைக்கணும்னு அவர் என்ன செய்றாரு? ரொம்ப ஆர்வமா இருக்கிறார், வாஞ்சியா இருக்கிறாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணும்போது என்ன வாக்கு பண்றாரு? நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆண்டவரே என் கேஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு இவங்க கேட்டாங்களா? இஸ்ரவேல் மக்கள்லாம் கேட்டாங்களா? உபவாசம் கிடந்து அழுதாங்களா? ஆண்டவரே நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே, எங்களை கொஞ்சம் மேன்மையாக வைங்க ஆண்டவரே. அப்படி இவங்கெல்லாம் ஒன்றும் கேட்கல, அவரே வாக்கு பண்றாரு, நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். அப்படி விசுவாசிக்கணும். பாருங்க, அதை அப்படி விசுவாசிக்கணும், அப்படி பேசணும். அதுக்கு விரோதமாக எதையும் பாருங்க மனசில் எடுக்கக்கூடாது. தாழ்ச்சியையும் வீழ்ச்சியையும் யோசிக்கவே கூடாது. காரணம், கர்த்தர் நம்முடைய ராஜாவா இருக்கிறாரு, நம்மளை உயர்த்துவது தான் அவருடைய திட்டமாய் இருக்கிறது. அப்புறம் பாருங்க,
27வது வசனம், கவலைப்படுகிறதுனால உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நல்ல கேள்வி. நம்ம தான் ஆன்சர் பண்ணணும். இல்லை ஆண்டவரை, யாரும் கூட்ட முடியாது, குறைஞ்சுதான் போகுமே ஒழிய கவலைப்படுகிறதுனால யாரும் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியாது. ஒரு முழத்தை கூட்டுவான்னு கேட்குறாரு பாருங்க. ஒரு முழம்னா 1.5 அடி. ஆண்டவர் கேட்குறாரு, கவலைப்படுறதுனால அவன் சரீரத்தில் 1.5 அடி கூடிருமான்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், ஆண்டவரே 1 இன்ச்சு கூட கூடாது. கவலைப்படுறதுனால 1 இன்ச்சு கூட கூடாது, எல்லாம் குறைஞ்சிட்டு தான் போகும். அது மட்டுமல்ல, 28வது வசனம், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் எங்க கவனித்து பாருங்கள்னு சொல்றாரு. கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். ஆண்டவருடைய மக்கள் பாருங்க, வேதத்தை சிந்திக்கணும். இதுதான் கர்த்தர் இந்த புஸ்தகத்தை நம்ம நினைச்சிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. நல்லா டீப்பா சிந்திக்கணும். வாசிக்கிறவன் சிந்திக்க கிடவன் கர்த்தர் சொல்லுகிறாரு. சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கணும். சிந்தை தெய்வீக சிந்தையாக மாறணும். மாறிடுச்சுன்னா நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பாருங்க எந்த குறைவும் இருக்காது. குறைவெல்லாம் ஓடியே போயிடும். கர்த்தருடைய வார்த்தையின் தியானம் ஜீவனை எண்ணங்களிலே கொண்டு வருகிறது. பாருங்க, எண்ணங்களிலே ஜீவன் வரும்போது அப்புறம் உள்ளம் ஜீவனால் என்ன செய்கிறது? நிரம்புகிறது. ஏன்னா எதை மெடிடேட் பண்றோமோ அதுதான் நம்முடைய விசுவாசமா மாறுகிறது. இருதயம் அந்த ஜீவனால் நிரம்பும் போது வாய் ஜீவனை பேச ஆரம்பிக்கிறது. பாருங்க, வாழ்க்கை ஜீவனால் நிரம்ப ஆரம்பிக்கிறது. இப்படிதான் கர்த்தருடைய காரியங்கள் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். கொடைக்கானல், ஊட்டிக்கெல்லாம் மே மாதம் போனீங்கன்னா அங்கே மலர் கண்காட்சிகள் நடத்துகிறாங்க. ஒரே கூட்டமாக இருக்கும். இப்போல்லாம் போகவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். அவ்வளவு மக்கள் அதை நினைச்சாங்க, ரசித்து பார்க்குறாங்க. ஆயிரக்கணக்கான விதவிதமான பூக்கள் பாருங்க அந்த பூங்கால நட்டு அதை பூக்க வச்சிடுறாங்க. மே மாதம் அந்த குறிப்பிட்ட நாட்களில் எல்லாமே மலர்ந்துருக்குது. ரோஜா செடியிலேருந்து எல்லா செடிகளும் ரொம்ப சூப்பராக பூக்க வச்சிருக்கிறாங்க. கவனிங்க, விதவிதமான மலர்கள், வண்ண வண்ணம் மலர்கள். மக்கள் பாருங்க அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. மறுபடியும் அங்கே மேலோட்டமாக தான் பார்த்துட்டு போகிறாங்க, செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் டீப்பாக எல்லாரும் திங்க் பண்ணுறாங்களான்றது கேள்விக்குரிய விஷயம். ஆண்டவருடைய மக்கள் பாருங்க, ஃபோட்டோ எடுக்கிறோமோ இல்லையோ அதை கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். சில மக்கள் சொல்கிறாங்க, அது இயற்கை பிரதர், தானாக வருது. தானாக வராது எதுவுமே. சிருஷ்டிகர்னு ஒருத்தர் இல்லைன்னா சிருஷ்டிப்புன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எதுவுமே தானா வராது. பூ பூக்குதுன்னா பூக்க வைக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். கவனிங்க, என்ன அருமையா பூக்க வைக்கிறாரு பாருங்க. கலர் கலரா என்ன செய்யறாரு? பூக்க வைக்கிறாரு. ஏசு அருமையா சொல்றாரு, இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவனை விதமாக உடுத்து வைத்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கலர் கலரா மலர்களை உடுத்து வைக்கிறவர் அதை காட்டிலும் அதிக கலர்ஃபுல்லா உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா? நிறைய பெந்தகோஸ்தை சொல்றாங்க, நாங்க கலர்லாம் போடவே மாட்டோம்ன்றாங்க. ஒரே ஒயிட் அண்ட் ஒயிட் தான். சரி, அது உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க. ஆனா எங்க மேல இம்போஸ் பண்ணாதீங்க. எங்க தேவன் கலர் கலரா உடுத்து வைக்கிறவர். ஹலோ. அதனால எந்த கலரும் பாருங்க அவரை அப்செட் பண்ண போறதில்ல. எல்லா கலரும் அவரை சந்தோஷப்படுத்துகிற கலர் தான். அதனால பிடிக்கிற கலரை போட்டுக்கலாம். முத இந்த டிவி, நம்ம பிரசங்கத்தை டிவியில் போட்டோம் பாருங்க. அப்படி டிவியில் போடும்போது பாஸ்டர் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பார்த்தாரு. இன்னைக்கு வருதான் நம்ம சர்ச் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் டைம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. பார்க்கும்போது எல்லாம் தரையில் தான் உட்காந்துருந்தாங்க, பின்னால் தான் கொஞ்சம் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. அப்போ அந்த கேமராவில் ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துருக்குறாங்க.
ஃபுல்லாக ஆட்கள் ஆண்களும் பெண்களும் உட்காந்துருக்குறாங்க. பாஸ்டர் அதை பார்த்துட்டு, டேய் அப்பா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம சர்ச் அப்படின்னாங்க. எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியல, 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. பாஸ்டருக்கே அவ்வளோ வியப்பாக இருக்குதுன்னா கர்த்தருக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. இருக்கிறீங்களா? எல்லா ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஒரு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போதே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நாம தான் அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளை பார்த்தார சந்தோஷப்படுறாரு. கல்வாரி பாடல் மூலமாக பாருங்க வந்த பலன் அதுதான் சபை. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அஞ்ஞானிகள் நாடு தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பாருங்க, இந்த அஞ்ஞானிகள் இருக்கிறாங்களே, இவனுங்க பாருங்க நாடி தேடுகிறாங்களாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் சொல்லி பாருங்க தேடி அலைகிறாங்க. மாடா உழைச்சி ஓடா தேய்றாங்க. ஏன்னா அவனுடைய பர்சூட், அவனுடைய பாருங்க அந்த பின்தொடர்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணம், இந்த சாப்பாட்டுக்கு அடுத்த காரியம், இந்த உடைக்கு அடுத்த காரியம், இந்த குடியிருப்பதற்கு அடுத்த காரியம், பேசிக் நெசசிட்டிஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, வாழ்வுக்கு வேண்டிய இந்த அடிப்படை நன்மைகளை நாடி ஓடுறாங்க. இதான் உலகத்தார். இயேசு சொல்றாரு, நீங்க அப்படி ஓடாதீங்க. ஏன்னா அவன் தேவனற்றவன், அவன் கர்த்தரோட எந்த சம்பந்தமும் இல்லை, அவனுக்கு கர்த்தர் போஷிக்கிறாருங்கிறதெல்லாம் அவனுக்கு பாருங்க தெரியாது. அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவன் தான் கடவுள். அதனால இந்த கடவுள் தன்னுடைய வாழ்வுக்கு வேண்டிய காரியங்களை நாடி ஓடுறாரு. ஆனா நமக்கு அருமையானவர்களே, நம்மை படைத்த தேவன் இருக்கிறாரு. அவரு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நமக்கு என்ன செய்யறாராம்? கூட்டி கொடுக்கிறாராம். நாம தேடி போறதில்ல, அது நம்மளை தேடி வருது. ஆசீர்வாதங்களை நாம விரட்டிட்டு போறதில்ல, ஆசீர்வாதம் நம்மளை விரட்டிட்டு வருது. இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் சத்தியம். அவ இயேசு சொல்றார், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டாதவைகள் என்று பிதா அறிந்திருக்கிறார்னு போடல, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள். உங்களுக்கு என்ன வேணும்ன்றத உங்க அப்பா பாருங்க திட்டமிட்டுட்டே இருக்கிறாராம். நீங்க கூட சில நேரங்களில் மறந்துடலாம். அடுத்த வாரத்துக்கு என்ன தேவைப்படும், அடுத்த மாசத்துக்கு என்ன தேவைப்படும், அடுத்த வருஷத்துக்கு என்ன தேவைப்படும், இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவைப்படும் சொல்லி நீங்க யோசிக்காம இருக்கலாம். ஆனா உங்களுக்கு என்ன தேவைப்படும் சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாராம். என்ன அருமையான, வாட் அ குட் காட் ஹி இஸ். என்ன அருமையான தகப்பன் பாருங்க. அவர் முன்கூட்டியே யோசிக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறாரு. இப்ப நாம விசுவாசிக்கிறதுல தீவிரமா இருக்கணும். அவிசுவாசத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாசம் தேவனை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுகிறது, தேவனை துக்கப்படுத்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எப்போதும் விசுவாசிக்கிறவர்களாக, விசுவாசித்து கர்த்தரை மைமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசித்து பேசுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியே போட்டிருக்குது. நிறைய ஆவிக்குரிய மக்கள் பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இது எந்த வேதம்னு எனக்கு தெரியல. பைபிளை சரியா படிக்கணும். அவர் தியாகம் பண்ணி நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. இன்னைக்கு நாம தியாகம் பண்ணி அவரை ரட்சிக்கிறது இல்லை. நம்முடைய தியாகம் அவருக்கு தேவையில்லை, நம்முடைய கீழ்ப்படிதல் தான் அவருக்கு தேவை. நம்முடைய தியாகம் அவருக்கு தேவையில்லை, நம்முடைய விசுவாசம் தான் அவருக்கு தேவை. கவனிங்கள். அப்ப தேவனை ராஜாவாக தேடுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அங்க பாத்தீங்கன்னா ராஜா தான். அவர் என்னுடைய ராஜா,
நான் அவருடைய குடிமகன், அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளைன்ற ஸ்தானத்தில் நம்மை பாருங்க உட்படுத்தி கொள்ளும் போது கர்த்தர் சொல்லுற இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லலை. சத்தமா சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற எனக்கு எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற எனக்கு எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற எனக்கு எல்லா நன்மைகளும் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும். பரலோகம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம தேடி போனோம்னா தான் பிரச்சனை. அதனாலதான் பாருங்க, பணத்துக்கு பின்னால போகாதீங்கன்னு நம்ம சொல்றோம். பணத்துக்கு பின்னால நம்ம போகவே கூடாது. அருமையானவர்களே, பணம் நம்மளை தேடி வரும். ஆண்டவரை தேடி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளின் வழியில நடந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பணம் நம்மளை நிச்சயமா பின்தொடரும். அது மட்டுமல்ல, ஒரு காரியத்தை நான் சொல்றேன். சில நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை ஞாபகப்படுத்துறாரு. பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காக என்ன செய்கிறது? சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்தி பாவியினுடைய கையில் இருக்கக்கூடாதான். தேவன் சொல்லுகிறார், ஆஸ்திகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய கரத்திலே, நீதிமான்களுடைய கரத்திலே இருக்கணுமா? வசனம் காமிக்கிறேன், வெறும் பாருங்க. யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 16, 17 ஐயா வசனங்களை பாருங்க. அவன்னா 13ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பொல்லாத மனுஷன், துன்மார்க்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் அவன். அந்த துன்மார்க்கன் அல்லது பொல்லாத மனுஷன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். கவனிச்சிங்களா? அதான் பெரிய பாஸ்டர் சொல்றது எனக்கு ஞாபகம் வருது. எந்த பாவி பயலோ எனக்காக சேர்த்துட்டு இருக்கிறான். பாருங்க, அவன் கையிலிருந்து நழுவி பணமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கையில வந்துருமா. யோசித்து பாருங்க, உங்க கையில வரப்போகுது. நான் சொல்கிறேன், பணங்கள் உங்க கைக்கு வரும்படி ஆன் த வே வந்து கொண்டிருக்கிறது. இப்ப விசுவாசிக்கிறவங்க வரட்டும் இயேசுவின் நாமத்துல. நான் ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் கொடுக்கணும், அதை செலவழிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை என் வாழ்க்கையின் மூலமா மகிமைப்படுத்தணும். ஆகவே பணமே இயேசுவின் நாமத்துல சீக்கிரமா வா என் கைக்கு. இருக்கிறீங்களா? இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்க, ஆகவே தேவனுடைய ஆளுகை கீழே வந்தவர்கள் என்னைக்கு இந்த ஏழைகளாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவனுடைய ஆளுகைக்கு கீழே வந்தவர்களுக்கு பாருங்க, வருஷங்கள் ஆகும்போது கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. கூட 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 கொடுத்துட்டே இருக்கிறது. வாழ்க்கை தரம் என்ன செய்கிறது? உயருகிறது. பைபிளில் போட்டிருக்கிற கர்த்தருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு குறிப்பு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள் பாருங்க, அடிமைகளாக அல்ல, ராஜாக்களாக இருக்கிறோம் இல்லையா? இதை போன முறை பார்த்தோம். கர்த்தர் ராஜாதி ராஜா, ரட்சிப்பின் மூலமாக நம்மை ரட்சித்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்து யாருக்கு முடிசூட்டுவாங்க? ராஜாக்களுக்கு தான் முடிசூட்டுவாங்க இல்லையா? தேவன் நம்மளை பாருங்க ராஜாக்களாக முடிசூட்டி இருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி இருக்கிறார். ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார். இப்போ ராஜாக்கள் அதிகாரம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய அதிகாரத்தை எதனால செயல்படுத்துகிறார்கள்? எதன் மூலமாக செயல்படுத்துகிறார்கள்? வாயின் வார்த்தைகளின் மூலமாக. ராஜாக்களுடைய அதிகாரம் எதன் மூலமாக வேலை செய்கிறது? வார்த்தைகளின் மூலமாக வேலை செய்கிறது. ராஜா வாயை பொத்திட்டு சும்மா இருந்தாருன்னா ஒண்ணுமே நடக்காது ராஜ்யத்துல. என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் ராஜா என்ன செய்யணும்? பேசணும், கட்டளை போடணும். அந்த மாதிரி பாருங்க,
ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன்ல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதிகாரம் நிறைந்த ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்போ நாம பேச வேண்டிய காரியங்களை என்ன செய்யணும்? பேசணும். பேசக்கூடாத காரியங்களை பேசக்கூடாது. பாருங்க, வாயின் வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்ததாக இருக்குமானால் வாழ்க்கை வல்லமை உள்ளதாக இருக்கும். வாயின் வார்த்தைகள் தாறுமாறாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையும் தாறுமாறாக தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கர்த்தர் சொல்றார், வாயை கவனி, என்ன சிந்திக்கிறாய், என்ன விசுவாசிக்கிறாய், என்ன பேசுகிறாய் என்பது உடைய எதிர்காலத்தை நிர்மாணிக்கிறது. அநேக ஊழியக்காரருக்கு தெரியாது, அநேக விசுவாசிகளுக்கும் அது தெரியாது. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா 7 நாள் உபவாசம் போட்டா எல்லாம் நடந்துரும். ஒரு கண்ணீர் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் பண்ணிட்டா கர்த்தர் இந்த கண்ணீரை பார்த்து ஏதாவது செய்வாரு. இப்படிதான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் கண்ணீரை பார்த்தும் காரியங்களை செய்யறது இல்ல. உங்க உபவாசத்தை பார்த்தும் உங்க பட்னியை பார்த்தும் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செய்யறது இல்ல. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்றதை வச்சுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். ஒரு விதத்தில் சொல்ல போனா நீங்க பேசுகிற வார்த்தைகளை தான் அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாரு. ஏன்னா எபிரேயர் 3:1 சொல்கிறது, அவர் நம்முடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியர். இஸ் த ஹை பிரீஸ்ட் ஆஃப் அவர் கன்ஃபெஷன். அவர் நம்முடைய அறிக்கையின் பிரதான ஆசாரியர். நாம என்ன பேசுகிறோமோ அதைத்தான் நம்முடைய பிரதான ஆசிரியர் இயேசு எடுத்து பிதாவினுடைய சமூகத்தில் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறாரு. நம்முடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளா இருக்குமானால் இயேசு அந்த விசுவாச வார்த்தைகளை பிதாவினிடத்தில் சமர்ப்பிக்கிறார். இயேசு சமர்ப்பிக்கும் போது பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் அவருடைய கையில போயிடுது. இப்ப அவர் அதை சமர்ப்பிக்கிறார். ஒரு விதத்தில் சொல்ல போனா அது நம்முடைய வார்த்தை என்கிற ஸ்தானத்தை விட்டு தாண்டி அது இயேசுவின் வார்த்தையாக மாறிடுது. இயேசுவின் வார்த்தைக்கு தேவன் என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். இயேசுவின் வார்த்தைக்கு தேவன் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். அப்ப விசுவாச வார்த்தைகளை பேசணும். கவனிங்க, அப்ப பாஸ்டர் அவிசுவாசமா பேசினா இந்த அறிக்கையின் பிரதான ஆசாரியர் என்ன செய்வாரு? அவர் நல்ல பிரதான ஆசாரியராக இருக்கிறதுனால நீங்க நெகட்டிவா பேசுறீங்கன்னா அதை சமர்ப்பிக்கவே மாட்டார். பிதாவின்கிட்ட போய் சமர்ப்பிக்கவே மாட்டார். ஆனா பிசாசு ஒருத்தன் இருக்கிறான், உங்களை குற்றப்படுத்துறதுக்கு, உங்களை குறை சொல்றதுக்கு, உங்களை அதைரியப்படுத்துறதுக்கு, பாருங்க, உங்களை வீழ்த்துவதற்கு அவன் ரெடியா இருக்கிறான். உங்களுடைய வார்த்தைகள் அவிசுவாசத்தின் வார்த்தையா இருந்துச்சுன்னா பைபிள்ல போட்டிருக்கு, உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். யார்கிட்ட? பிசாசிட்ட போய் சிக்கிட்ட, பிசாசிட்ட போய் பிடிபட்டுட்ட. வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒரு ராஜா என்ன ஆகணுமோ அதைத்தான் பேசணும், என்ன ஆகக்கூடாதோ அதை பேசவே கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? பாருங்க, இதைத்தான் போன முறை நம்ம பார்த்தோம். 10 வேவுகாரர்கள் கானான் தேசத்தை போய் சுத்தி பார்த்துட்டு வர்றாங்க. அவங்க கூட இன்னும் 2 பேர் போறாங்க. மொத்தம் 12 பேர். இந்த 10 பேர் ஒரு டீம், இந்த 2 பேர் ஒரு டீம். இந்த 10 பேர் என்ன பண்ணாங்க? சுத்தி பார்த்துட்டு வந்து அந்த சுத்தி பார்த்துட்டு வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஏன்னா அதை போய் நம்மளால சுதந்திரிக்க முடியாது. அங்க இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப பெரிய ஆட்களாக்கும், ராட்சதர்களா இருக்கிறாங்களாக்கும், பட்டணங்கள் அரணிப்பானதா இருக்குதாக்கும், நம்மால அதை ஜெயிக்க முடியாது. உங்களுடைய பார்வையிலே நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவங்களாம் பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க, அவங்களை மேற்கொள்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம் அப்படின்னாங்க. அதுதான் ரொம்ப மேக்சிமம் அவிசுவாசம். இந்த வனாந்தரத்தில் நாங்க செத்தாலும் நலம் அப்படின்ட்டாங்க. யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னாங்க? அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை, நாம் அதை உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், ஈஸியா ஜெயிக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க ஈஸியா ஜெயிக்கலாம். பிரச்சனைன்னு வந்த மாத்திரத்தில் நீங்க என்ன யோசிக்கணும்னா ஈஸியா ஜெயிக்கலாம். ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. தோத்து போறவன் பிசாசு, ஜெயிக்கிறவங்க நீங்க. 100 முறை பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் 100 முறை நீங்க தான் ஜெயிப்பீங்க. இருக்கிறீங்களா? 100 முறையும் பிசாசு தான் தோற்பான். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனே உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரிய தேவன் கூட இருக்கிறதுனால யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, நாம் உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வோம். அடே அப்பா, தேவன் அதை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, எவன் அதை தடுத்து நிறுத்த முடியும்? தேவனை காட்டிலும் பெரியவன் எவனாவது இருக்கிறானா?
அதனால அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகள் நம்ம கூட இருக்குது, போய் சுதந்திரத்துக்குள்ளோன்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. ஈஸியா ஜெயிக்கலான்றாங்க. கடைசியில் கர்த்தர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என் காதுகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். அதே தான் தேவன் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாரு. நீங்கள் என் காதுகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். தேவனுடைய காதுகள் கேட்க என்ன சொல்றீங்க? ஜெபத்துல தேவனுடைய காதுகள் கேட்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே, இடுப்புல வலிக்குதுப்பா, முதுகுக்குள்ள குத்துதுப்பா, தலை ஒரே பாரமா இருக்குதுப்பா. கர்த்தர் சொல்றாரு, என் காதுகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். அதனாலதான் பிரச்சனையை பேசக்கூடாது, பதில பேசணும். பைபிள் வேத வசனங்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதிலாக இருக்கிறது. பாருங்க, பணம் தேவையா இருக்கலாம், வேத வசனம் என்ன சொல்கிறது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அப்ப பண தேவையின் மத்தியில விசுவாசிகள் போல்டா பேசணும். என்ன பேசணும்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். கடன் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை மத்தியில விசுவாசிக்கிறவர்கள் என்ன பேசணும்? நானோ கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். அந்த கடனை எப்படி தீர்க்கலாம் என்று யோசிக்கணும். அந்த கடன் தீர்ந்து போகிறது என்பதை விசுவாசிக்கணும். வாயில பேசணும், மேலும் மேலும் கடனை வாங்கிட்டே போயிடக்கூடாது. சில ஆட்கள் பாருங்க, ஒரு கடனை அடைக்கிறதுக்கு அதை கடனை பெரிய கடனை வாங்குவாங்க. அது கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு தீர்வே கிடையாது. கஞ்சியும் ஊறுவாயும் தான் இருக்குது, பரவாயில்ல, அதை சாப்பிட்டுட்டு கடனை ஒழிச்சு கட்ட போறேன் நான். எப்படி ஒழிச்சு கட்ட போறேன்? விசுவாசிக்க போறேன். என் தேவன் கடனை ரத்து செய்ய போறாரு, கடன்ல இருந்தேனே விடுதலையாக்க போறாருன்னு சொல்லி ஒரே தீர்மானமா விசுவாசிச்சு அறிக்கையிட்டீங்கன்னா அருமையானவர்களே, அற்புதம் நடக்கும். பண விஷயத்துல அற்புதமா கடன் தீர்ந்து போயிடும். நான் அனுபவத்தில்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கடன் வாங்குற நிலைமையில இருந்து கடன் கொடுக்கிற நிலைமைக்கு வந்துருவீங்க. இந்த ஐஸ்வர்யத்துக்கான வசனங்கள்லாம் நான் டெய்லி சொல்றேன், உறக்க சொல்றேன். நான் பிசாசு கேட்கட்டும், தேவன் கேட்கட்டும், பாருங்க, அது என் உள்ளத்துல பதியட்டும் என்று பாருங்க. இந்த ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த வசனங்கள், ஆரோக்கியத்துக்கு அடுத்த வசனங்கள் எல்லாம் பாருங்க நல்ல சத்தமா அறிக்கை செய்கிறேன். ஏன்னா நம்ம சொன்னபடிதான் நடக்கும். நீங்கள் என் காதுகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் அது உங்களுக்கு செய்வேன். அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். என்னாகமம் 14வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் நான் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ரொம்ப டெஃபினட்டா சொல்றேன் நான். அதுல ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு பாருங்க, ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நிச்சயமா நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப என்ன சொல்றோம்? ஆண்டவர் கேட்கும்போது, ஜெபத்தில் ஆண்டவர் வரும்போது என்ன சொல்லுகிறோம்? அதனாலதான் பாருங்க, இந்த கடந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் பாஸ்டர் ஸ்மித் பாருங்க சங்கீதங்களை ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அது விசேஷமா 23ஆம் சங்கீதத்தை எடுத்து 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் பாருங்க ஜெபம் பண்ணுங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார்னு போட்டிருக்குதே. ஆண்டவரே, நீர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடும் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணுங்க. அவர் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர் உங்களுக்கு செய்வார். அதுவும் அவருடைய வார்த்தைன்னா அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பரவாயில்லையே, அப்ப கண்டிப்பா இதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் இருந்தாரு. சீக்கிரமா துரிதமாக உங்களுடைய சார்பாக அவர் செயல்படுகிறார். அப்ப இவங்கிட்ட சொன்னார், நீங்க என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் செய்வேன்னு சொன்னாரு. இப்ப கவனிங்க, அந்த அந்த வசனங்களை பாருங்க. 36வது வசனம். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயினால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர்கள் கர்த்தருடைய சந்நிதியில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, வாதையினால் செத்தார்கள். அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. துர்ச்செய்தி சொன்னவன் எல்லாம் இந்த 10 பராக்கிரமசாலிகள். அவங்க கோத்திரத்துக்கு ஒருத்தன்னா ரொம்ப பராக்கிரமசாலி இருக்கிறதுல பாருங்க, ரொம்ப
வலுவான ஆள், வெளியே தான் வலுவான ஆள், உள்ள பாருங்க ஒன்றும் இல்லை, உள்ள பயம், உள்ள அதைரியம். நான் சொல்கிறேன், உள்ள விசுவாசமாக இருக்கிற ஆட்கள் தான் உண்மையான வலுவான ஆட்கள். நாம் எல்லாரும் எப்படி இருக்குன்னா, உள்ள விசுவாசத்தை உடையவர்களாக, உள்ள தைரியத்தை உடையவர்களாக, அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் பாருங்க நம்மை பார்த்து நீ தான் வலுவான ஆளுன்னு சொல்கிறாரு. வெளியே இருக்கிற தோற்றத்தை பார்த்துட்டு கர்த்தர் ஏமாந்து போகிறதில்ல. நிறைய பேர் வெளியே இருக்கிற தோற்றத்தை பார்த்துட்டு ஏமாந்து போயிடுறாங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. பாருங்க, விசுவாசிக்கிறவனா இருக்கிறானா, தைரியம் உள்ளவனா இருக்கிறானா, எதுக்கும் பயப்படாதவனா இருக்கிறானா, இதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம அப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, வெளியே ஆட்கள் ரொம்ப வாட்ட சாட்டமாக இருந்தாங்க, ஆனால் உள்ள விசுவாசம் இல்லை, செத்தான். கர்த்தர் கொண்டு விட்டாரு. இல்லை இவனே சொல்லி சொல்லி செத்து போயிட்டான். கர்த்தர் யாரையும் கொல்றது இல்லை. God is not a killer. God is a life giver. தேவன் கொல்லுகிறவர் அல்ல, ஜீவனை அருளுகிறவர், ஜீவனை கொடுக்கிறவர். அப்ப மனுஷன் ஏன் சாகுறான்? இவன் தான் சூஸ் பண்ணிக்கிட்டான். சாவின் வார்த்தைகளை பேசினான். சொன்னாங்க இல்லையா, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். செத்தே போயிட்டான், சொன்னபடியே ஆச்சு. வனாந்தரத்தில் செத்து போயிட்டான். ஆனா 2 பேர் பாருங்க, 38வது வசனம். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், சத்தமா வாசிங்க, மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். கவனிச்சிங்களா? மாத்திரம். யோசுவாவும் காலேபும் ஒரு அந்த அந்த 10 பேர்ல இன்னொருத்தன் அவனும் உயிரோடு இருந்தாங்க. மற்ற 9 பேர் செத்து போயிட்டாங்க. இல்லை அவிசுவாசத்தை 10 பேர் பேசினாங்க, 10 பேர் செத்தான். 2 பேர் தான் விசுவாசத்தை பேசினா, 2 பேரும் என்ன செஞ்சான்? வாழ்ந்திருந்தான். கவனிங்க, இது 2+2 4ன்ற மாதிரி இது அப்படியே எக்ஸாக்டா நடக்கும். என்ன பேசுறீங்களோ தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அப்ப தீர்மானம் பண்ணணும். ஆரோக்கியத்தை பேச போறேன், ஐஸ்வர்யத்தை பேச போறேன், சமாதானத்தை பேச போறேன், சந்தோஷத்தை பேச போறேன், வெற்றியை பேச போறேன், உயர்வை பேச போறேன், ஆத்மாதாயத்தை பேச போறேன். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்ப நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளாக, வல்லமை நிறைந்த வார்த்தைகளாக இருக்கணும். நிறைய பேர் பாருங்க, நிறைய ஊழியக்காரங்கிட்ட, மதுரை எப்படி பிரதர் ஊழியத்துக்கு நல்ல இடமா அப்படின்னு கேட்டா, நிறைய ஊழியக்காரருடைய வாயில் என்ன வரும் தெரியுமா? ஐயோ, இது அந்தகாரம் பிடிச்ச பட்டணம் பிரதர், இங்க ஊழியம் செய்யறது கஷ்டம், அப்படிதான் வாயில வரும். நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? மதுரையில் ஊழியம் செய்யறது ஈஸி. இந்த பட்டணத்தை ரட்சிக்கும்படி தேவன் இதற்கு ஆதரவா இருக்கிறாரு. ஆகவே மதுரையின் எல்கைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். மதுரை கர்த்தருடையது. ஆமேன். இப்படிதான் பேசுறோம். பாருங்க, சொல்ல 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 அற்புதங்கள் நடக்கிறது. ஏராளமான மக்கள் தொடப்படுகிறார்கள். ஆலயத்துக்கு புதுசு புதுசா ஓடி வர்றாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் நிறைய ஆட்கள் ஓடி வர போறாங்க. அப்போ காலையில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றேன் தெரியுமா? மதுரை இயேசுவுக்கு வேண்டும். கழுதைக்குட்டியை அவுத்துட்டு வர்றதுக்கு 2 பேர் போனாங்க. அங்கே போய் கட்டியிருந்த கழுதையை அவுத்துட்டு இருக்கும்போது கழுதைக்காரன் கேட்டான், ஏன்பா அவுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே சொன்னாங்க, ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்ன மாத்திரத்தில் கூட்டிட்டு போங்கப்பான்னு சொல்லி விட்டுட்டான். அதே போல டெய்லி நீங்களும் நானும் பாருங்க சொல்லணும், ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லணும், மதுரை ஆண்டவருக்கு வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், மதுரை பட்டணம் இயேசுவுக்கு வேண்டும். இன்னொரு முறை சொல்லுவோம், மதுரை பட்டணம் இயேசுவுக்கு வேண்டும். இன்னொரு முறை சொல்லுவோம், மதுரை பட்டணம் இயேசுவுக்கு வேண்டும். சொல்லுங்க, பிசாசு ஓடி போயிடுவான். மக்கள்லாம் ஆண்டவர் செஞ்சுவாங்க, ஓடி வந்துடுவாங்க. ட்ரைனிங் கொடுக்குறேன். இது ஒரு வசனம், ஏகப்பட்ட வசனம் இருக்குது. எடுத்து வசனங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என் காதுகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன். ஆமென். எல்லாரும் தயவுசெய்து Glory to Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி, சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆழமாய் கர்த்தாவே, இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கர்த்தாவே, இதன்படி
கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட தேவாவியான உதவி செய்வீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசத்தின் வார்த்தைகள் ஒன்றும் எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் மாத்திரம் எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வர தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாய்க்கு காவல் வையும், எங்களுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எங்களுடைய வாய் விசுவாசத்தை பேசுகிற வாயா இருக்கட்டும். நிச்சயமாக கர்த்தாவே இந்த உதவியை நீர் எங்களுக்கு செய்கிறீர். நாங்கள் சொல்லுகிற, நாங்கள் பேசுகிற அந்த நன்மைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்க நீர் கிருபை செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.